3 முடிச்சு. அத்தியாயம் 64. கிச்சன் உள்ளே அஸ்வினி வேலை செய்து கொண்டு இருக்க, அண்ணி என்ற அழைப்பை கேட்டு மெதுவாக திரும்பி அவள் அங்கு நின்று இருந்த அவனை பார்த்ததும் அதிர்ச்சியின் உச்சத்திற்கு சென்ற அவள், என்ன வேணும் அத்தா என்று அவள் பதட்டத்தோடு கேட்கவும், அதை கேட்டதுமே அவனுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. ஐம் சாரி அண்ணி என்று அர்ஜுன் கூற, அண்ணி என்ற வார்த்தை அப்பொழுதுதான் அவள் செவியை நிறைத்து இருந்தது. அவள் அதிர்ச்சியில் அவனை பார்க்க, என்கிட்ட எல்லாமே சொன்னாங்க, நீங்க ஒரு வாட்டி என்கிட்ட சொல்லி இருக்கலாம் இல்லையா என்று அர்ஜுன் கேட்கவும், நீங்க வாங்க போங்க என்று அவன் பேசும் பேச்சு அவளுக்கு மேலும் அதிர்ச்சியை கொடுத்து இருந்தது. அவனை விட 2 வயது சிறிய பெண் என்பதாலேயே அவளை நீ வா போ என்றுதான் அவன் எப்பொழுதும் அழைப்பான். சில நேரங்களில் பெயரை சொல்லி, சில நேரங்களில் அது கூட இல்லாமல் வெறுமையாக வா போ என்று கூட அழைப்பான். ஆனால் இந்த அண்ணி மரியாதையும் அத்தோடு நீங்க வாங்க போங்க என்று அவன் பேசும் பேச்சும் அவளுக்கு அதிர்ச்சியை கொடுத்து இருக்க, அவள் அதிர்ச்சியின் உச்சத்தில் அவனை புரியாமல் பார்த்து கொண்டிருந்தாள். அதில் அண்ணன் அத்தனையும் கூறிவிட்டான் என்ற வார்த்தையை நன்றாக அவள் காதில் கேட்டு இருக்க, அவளுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அவள் திணறலோடு அவனை பார்க்கவும், அவள் மௌனமாக நின்று கொண்டு இருக்க, உங்ககிட்ட தான் மன்னிப்பு கேட்டேன், என்ன மன்னிக்க மாட்டீங்களா என்று அர்ஜுன் கேட்கவும், அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. அது என்று அவள் நின்று கொண்டு இருக்க, அப்போ மன்னிக்க மாட்டீங்க என்று அவன் மீண்டும் கேட்க, அந்த வார்த்தை அவளுக்கு ஏதோ அவன் மிரட்டுவது போல் இருக்க, அதில் பயந்து போன அவள் மன்னிச்சிட்டேன் என்று அவள் மிகவும் படபடப்புடன் கூறவும், அவனுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. ரொம்ப தேங்க்ஸ் என்று கூறி அவன் வெளியில் செல்ல, அவன் கிச்சனிலிருந்து வெளியே சென்றதும் அந்த கிச்சன் உள்ளே நுழைந்து இருந்தார் லட்சுமி பாட்டி. அங்கு நின்று இருந்த அவளை பார்த்ததும், நல்லா சொக்குப்படி போட்டு இருக்கியாமா என் பேரனுக்கு என்று அவர் கோபத்துடன் கேட்கவும், அதை கேட்டதுமே அதிர்ச்சியோடு திரும்பி பார்த்தாள் அவள். என் பேரன் ஊருக்கு வந்து 1 வாரம் தான் இருக்கும், அதுக்குள்ள அவன் மொத்தமா சாச்சிட்டியே, எப்படிமா என்று அவர் நக்கலாக கேட்கவும், பாட்டி என்ன பேசுறீங்க என்று அவள் புரியாமல் பார்த்தாள். எதுவும் தெரியாத சின்ன குழந்தை மாதிரி மூஞ்ச வச்சுட்டு அத்தனையும் பண்ற எப்படி என்று அவர் கோபத்துடன் கேட்க, அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன இவர் பேசுகிறார் என்று புரியாமல் திணறலோடு அவரை பார்த்து கொண்டிருக்க, என் பேரன் வந்து 1 வாரம்தான், அதுக்குள்ள அவன்கிட்ட பேசி வீட்டை விட்டு வெளியே போற அளவுக்கு பேசி வச்சிட்ட இல்ல என்று அவர் கோபத்துடன் கேட்க, அதை கேட்டதும் அவள் அதிர்ச்சியோடு நின்று இருந்தாள். பின்னே அவள் அவனை நேருக்கு நேராக பார்க்கவே இல்லை. அதுவும் ஒரே 1 முறை பார்த்தாள். ஆம், அந்த 1 முறைதான். அதன் பிறகு அவனை நேருக்கு நேராக எங்கு பார்த்தாள்? அவளுக்கு பார்ப்பதற்குத்தான் நேரம் இருந்ததா என்ன? காலையில் 4 மணியில் தொடங்கக்கூடிய வேலை அவளுக்கு இரவு 11 மணி அளவு வரையிலும் இருக்கிறது. அனைவருக்கும் சாப்பாட்டை முடித்து, பாத்திரம் அனைத்தையும் கழுவி வைத்து, அனைத்தையும் முடித்து அவள் அந்த கிச்சனை விட்டு வெளியில் செல்லும் பொழுது இரவு 10:30-45 தொட்டுவிடும். அதன் பிறகுதான் அவள் அறைக்கே செல்வாள். அப்படி இருக்க இவர் என்ன பேசுகிறார்? இதற்கு இடையில் நான் எங்கே அத்தானை நேருக்கு நேராக பார்த்து நான் பேசுவது? அதுவும் இல்லாமல் காலையில் வேலைக்கு செல்பவன் மதிய உணவு அலுவலகத்திற்கே கொண்டு சென்று கொடுக்கப்படும். அதன் பிறகு இரவு உணவு டைனிங் டேபிளில் அனைவருக்கும் முன்பு பரிமாறக்கூடிய அவள் அதன் பிறகு மீண்டும் அறைக்கு செல்வது என்னவோ நடு இரவில்தான். அப்பொழுது எப்படி அவனிடம் பேச முடியும்? இவர் என்ன பேசிக் கொண்டிருக்கிறாள் என்று தெரியாமல் அவள் புரியாமல் நின்று கொண்டு இருக்க, அவர் குரல் கேட்டு அறையை விட்டு வெளியில் வந்து இருந்த சுப்பிரமணி அங்கு அவர் பேசிய வார்த்தையை கேட்டதும், அம்மா என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க என்று அவர் கோபத்தோடு கேட்கவும், நான் என்னடா தப்பா பேசினேன்? அதுக்குள்ள எப்படியெல்லாம் பேசிட்டான்? வீட்டை விட்டு வெளியே போறானாம், அதுவும் இந்த சுந்தரிய கூட்டிக்கிட்டு
என்று கோபத்தோடு அவர் கூறவும், அம்மா நிறுத்துங்க, அவன் சொல்றது ஒன்றும் தப்பில்லை. நீங்க என்ன சொன்னீங்க அவளோட அப்பா கிட்ட? அஸ்வினி ராணி மாதிரி நாங்க பத்திரமா பார்த்துப்போம், உங்க வீட்டுல எப்படி இருப்பாளோ அதே மாதிரி பார்த்துப்பேன்னு தானே சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க. இங்க வந்து அவளை எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்றீங்க என்று சுப்பிரமணி கூறவும், டேய், என் வீட்டோடைய மருமக இப்படிதான் இருக்க முடியும் என்று பாட்டி கூறவும், அம்மா பார்த்து பேசுங்க, மருமக தான், அதுக்குன்னு இப்பவே வா, அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, இன்னும் அவ பைரவரோட பொண்ணுதான் என்று அழுத்தமாக கூறவும், சரிடா, ஆனா நமக்கு தெரியும் இல்ல அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு, அப்ப இந்த வீட்டோட மருமக இவதானே பாத்துக்கணும், இது எல்லார் வீட்லயும் இருக்கிறது தானே, நான் ஒன்னும் புதுசா எதையும் கொண்டு வந்து திணிக்கலையே, ஏன் உன் பொண்டாட்டி கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வந்த போது இதெல்லாம் பண்ணதானே செஞ்சா என்று பாட்டி கேட்கவும், பண்ணுனா, என் பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு வந்த போது எல்லாருக்கும் பண்ணினா, நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அப்போ இந்த வீட்டுல எத்தனை பேர் இருந்தீங்க யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க, நான், அப்பா, அதுக்கு அடுத்து மல்லிகா, அவ்வளவுதான். என் பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு வரும்போது அவளுக்கு 21 வயசு. இந்த வீட்டுக்கு அவ வந்த போது இந்த வீட்டுல மொத்தம் 5 பேர் தான் இருந்தோம், அதுவும் அவளோட சேர்த்து. அப்போ அந்த வேலையை பார்க்கும்போது அப்ப மல்லிகாவும் கூட மாட உதவி பண்ணுவா. அப்பா அவளை பண்ணணும்னு சொன்னதுனால கல்யாணத்துக்கு அப்புறம் தான், மல்லிகா வீட்டுக்கு வெளியில போனதுக்கு அப்புறம்தான், அவ வீட்டுக்கு வரும்போதும் இருக்கும் போதும் தான், நீங்க இனிமே என் பொண்ணு இந்த வீட்டுல எந்த வேலையும் பார்க்க மாட்டா, அவ ஏற்கனவே அவளோட வீட்டுல எல்லா வேலையும் பார்த்து ஓய்வுக்கு தான் இங்க வரா, அதனால அவ இங்க எதுவும் பண்ண மாட்டான்னு உறுதியா சொல்லிட்டீங்க. நானும் எதுவும் பேசல. ஆனா அஸ்வினிக்கு 20 வயசுதாமா, இப்போ இல்லமா, பல வருஷமா இந்த வீட்டு வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பண்ணாதீங்கம்மா. 13 வயசு பொண்ணு, காலையில வெறும் வயிற்றுல கோவிலுக்கு கூட்டிட்டு போய் சாமி கும்பிட்டு சாங்கியம் அது இதுன்னு சொன்னீங்க, அவ அதையும் செஞ்சா, இப்ப வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆரம்பத்துல வாரத்துக்கு 2 நாள் சொல்லி அவளை செய்ய ஆரம்பிச்சு கடைசியில அதை டெய்லியும் பண்ணணும்னு பனிஷ்மெண்ட் மாதிரி பண்ணிட்டீங்க. இப்போ அவ ஏதோ பனிஷ்மெண்ட் மாதிரி அதை பண்ணிட்டு இருக்கா. கௌதம் சொன்ன மாதிரி இந்த வீட்டுல அவ சந்தோஷமா நிம்மதியா இல்ல, அவளை நீங்க கைதி மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க என்று கோபத்தோடு கூறிய சுப்பிரமணி, சத்தியமா சொல்றேமா, நான் அவளை அங்க இருந்து கூட்டிட்டு வரும்போது என் மனசுக்குள்ள என்ன தெரியுமா நினைச்சேன், இந்த வீட்டுல அவளை மகாராணி மாதிரி பார்த்துக்கணும்னு. ஆனா இந்த வீட்டுல அவளை இப்படி ஒரு வேலைக்காரி மாதிரி பார்க்கிற நிலைமை இருக்கும்னு நினைக்கும் போது நெஞ்சு வெடிச்சு செத்துடலான்னு தோணுச்சு என்று சுப்பிரமணி கூற, சுப்பிரமணி என்று அவர் முன்னால் வர 2 அடி பின்னோக்கி சென்றார் அவர். உங்ககிட்ட பேசவே எனக்கு தோணலமா, உங்ககிட்ட பேசவே பிடிக்கல. மனசாட்சி இல்லாம ஒரு சின்ன பொண்ணை எவ்வளவு காயப்படுத்துறீங்க. இது எல்லாத்துக்கும் நாங்க என்ன பண்ண போறோம்னு தெரியல. பெத்தவங்க செஞ்ச பாவம் பிள்ளைங்கள தான் சேருமாம். இந்த பாவத்தை நான் எங்க கொண்டு போய் கழிக்க போறேன்னு தெரியலமா என்று கண்கள் கலங்க கூறி இருந்த சுப்பிரமணி நேராக தன் அறை உள்ளே நுழைந்து கொள்ள லட்சுமி பாட்டிக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை. திரும்பி அஸ்வினியை பார்க்க அவளோ கண்கள் கலங்க தலை குனிந்து நின்று இருந்தாள். அவளை ஒரு பார்வை பார்த்த அவர் வேகமாக அவரது அறையுள்ளே நுழைந்து விட்டார். தன் அறையில் கட்டிலில் அமர்ந்து இருந்த சாந்தியின் கண்களில் இருந்து மாலை மாலையாக கண்ணீர் வடிந்து கொண்டு இருந்தது. மாமியார் பேசிய வார்த்தையும் தன் கணவன் பேசிய வார்த்தையும் அவர் காதில் நன்றாக விழுந்து இருக்க கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டு இருந்தது. சில நிமிடத்திற்கு முன்பு கௌதம் பேசிய வார்த்தை அவர் மனதிற்குள் பெரிய வலியை கொடுத்து இருக்க, இப்பொழுது அவர்கள் பேசிய வார்த்தையும் அவர் மனதில் சுருக்கென்று வலியை கொடுத்து இருந்தது. தன் அண்ணனின் மகள், ஒருவேளை அவள் இந்த வீட்டிற்கு வராமல் தனக்கு ஏதேனும் ஆகி இருந்தால் இந்த வீட்டில் வேலையாட்கள் தானே வைத்து செய்து இருப்பார்கள். ஆனால் அதை வைக்காமல் அவளை வேலை வாங்குவதற்கான காரணம் என்ன? அப்போ நான் இந்த வீட்டுல எப்படியோ அதே மாதிரி தான் என் மருமகளும். நான் அவளை கூட்டிட்டு வரும்போது என் பொண்ணு மாதிரி நான் பார்த்துப்பேன் அப்படின்னு என் அண்ணா கிட்ட சொன்னேன். ஆனா நானே அவளை எப்படியெல்லாம் பார்த்து கொண்டேன்.
என்று நினைக்கும் பொழுது அவர் கண்கள் கலங்கி இருந்தது. நான் வாழ்ந்த இந்த வாழ்க்கையே தேவையே இல்லாத ஒரு வாழ்க்கை, நமக்கெல்லாம் இப்படி ஒரு பணக்கார வாழ்க்கை தேவையா என்று நினைக்கும் பொழுதே கண்களில் கண்ணீர் வழிய அமர்ந்து இருந்தார் அவர். அந்த நேரம் அறையுள்ளே நுழைந்து இருந்த சுப்பிரமணி கண்களில் கண்ணீர் வழிய அமர்ந்து இருந்த சாந்தியின் அருகில் சென்று, சாந்தி என்று அவர் தோளில் கையை வைக்கவும், தன் மனதில் ஆதங்கத்தோடு அமர்ந்து இருந்த அவர் சுப்பிரமணியன் குரலில் நிமிர்ந்து பார்த்து, வராதிங்க, இக்கிட்ட வராதிங்க என்று கூறவும் சுப்பிரமணி அதிர்ந்து விட்டார். சாந்தி என்று அவர் அழைக்கவும், சுத்தமா முடியல, வலிக்குதுங்க, நெஞ்செல்லாம் வலிக்குது. உங்களை ஏண்டா பார்த்தேன், நீங்க என்கிட்ட காதலை வந்து சொல்லும் போது உங்க நிலைமைய வச்சு, உங்க வசதியை வச்சு உங்க காதலை ஏத்திருக்க கூடாதுன்னு தோணுது. அப்படியெல்லாம் ஏத்துக்கிட்டதுனால தானே எனக்கு இப்படி ஒரு கஷ்டம். என் கஷ்டம் என்னோடு போகட்டும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நானே என் மருமகளையும் கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல கஷ்டப்பட வச்சுட்டு இருக்கேன். என் அண்ணன் என்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டானோ அதே மாதிரி தான் நான் என் மகன் உயிரோட இருக்க வேண்டும் என்பதற்காக அவன் பிள்ளைய நான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுட்டேன். என்ன ஆனாலும் சரி, என் உயிரை கொடுத்தாவது என் மகனோட உயிரை நான் காப்பாத்திருக்கணும். நான் என் உயிருக்கு பதிலா என் அண்ணன் பிள்ளை வாழ்க்கைய கொடுத்து இருக்கேன். ஐயோ ஐயோ என்று தன் தலையில் அடித்து கொண்டு அழுதார் சாந்தி. அவரது அழுகை குரல் அவரது அறைக்கு எதிரில் இருந்த லட்சுமி பாட்டி அறையில் கேட்டு இருக்க அவர் வேகமாக வெளியில் வந்து இருந்தார். அங்கு சாந்தி தரையில் விழுந்து அழுது கொண்டு இருப்பதும் தன் மகன் அப்படியே உறைந்து நிற்பதையும் பார்த்து நின்றார் அவர். சுப்பிரமணி மெல்லமாக நகர்ந்து வரவும், எக்கிட்ட வராதிங்க, உங்களுக்கு பார்க்கவே பிடிக்கல என்று கோபத்தோடு சொல்லி, அன்னைக்கே சொன்னேன் இல்ல, உங்க கூட வாழ எனக்கு தகுதி இல்லைன்னு. நான் சொன்னதை கேட்டு என்னை விட்டுருந்தீங்கன்னா இன்னைக்கு என்ன தங்கமா தாங்குற ஒருத்தன் வந்திருப்பா என்று கூறவும், அதை கேட்டு சுப்பிரமணியன் மனம் மொத்தமாக நொறுங்கிவிட்டார். இத்தனை வருடம் தான் வாழ்ந்த வாழ்க்கை என்ன, என்ன மாதிரியான வாழ்க்கை? தங்கமா தாங்குவதற்கு ஒருவன் வந்து இருப்பான் என்றால் அப்பொழுது நான் என்று சுப்பிரமணி தன் மனைவியை அப்படியே பார்த்து கொண்டிருந்தார் உறைந்த நெஞ்சோடு. கதையை தொடர்ச்சியாக கேட்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.